Kindly turn your Bibles with me to Proverbs chapter 9 and verse 10. என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை தயவு கூர்ந்து நீதிமொழியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Proverbs chapter 9 and verse 10. நீதிமொழிகள் 9:10. The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the Holy One is understanding. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. The knowledge of the Holy One is understanding. பரிசுத்தரின் அறிவே அறிவு. Sometimes we can misunderstand this statement thinking that this talks about knowing about the Holy One. சில நேரங்களிலே இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பரிசுத்தரை அறிகிற புரிந்து கொள்கிற காரியம் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். பரிசுத்தரின் அறிவு அல்ல, பரிசுத்தரை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்லுங்க. அதான் அது சரியான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பிகின்ஸ் வித் நோயிங் காட். அறிவு என்பதே கர்த்தரை அறிவதிலிருந்து தான் துவங்குகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எழுதியிருக்கு, நோயிங் காட் ரிசல்ட்ஸ் இன் எவ்ரி அதர் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாவித அறிவுக்கும் மூல காரணமாக கர்த்தனாய் இருப்பது தேவனை அறிகிற அறிவு. ஸோ நோயிங் காட் ஷுட் பிகம் அ பர்சூட் ஆஃப் அவர் லைஃப். பரிசுத்தரை அறிகிற காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தலையாயதா இருக்க வேண்டும். We need to have this desire and yearning to know more about God. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவனை குறித்து அதிகமா அறிகிறதான தாக்கம், அந்த ஆர்வம் நமக்கு இயற்கையாக இருக்க வேண்டும். If you come to Colossians chapter 1 verse 9 to 11, என்னோடு கூட கொலோசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னார். There are some phrases I want to give importance to. அந்த வசனங்களில் இருக்கிற ஒரு சில வரிகளை நான் முக்கியத்துவம் கொடுத்து பேச விரும்புகிறேன். Here Apostle Paul says, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், that he continually prayed for the Colossian church. இந்த கொலோசிய சபைக்காக தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். What for? எதற்காக? He says that you may be filled with the knowledge of his will in all wisdom. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். And verse 10 again he says, 10ஆம் வசனம் மறுபடியும் சொல்லுகிறார், that you may increase in the knowledge of God. தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். First, receive the knowledge of God. முதலாவது தேவனுடைய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Number 2, be filled with the knowledge of God. இரண்டாவது தேவனுடைய அறிவிலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். Number 3, you have to increase in the knowledge of God. அந்த மூன்றாவதாக நிரப்பப்பட்ட அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். தேவனை அறிகிற அறிவை பெற வேண்டும். அப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும். அதுக்கப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் பெருக வேண்டும், அதிகமாக வேண்டும். This is the prayer of Apostle Paul. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபமாய் இருந்தது. And for this reason, to know about God, இந்த தேவனை அறிந்து கொள்ளும்படியான அந்த காரணத்தினால் Philippians chapter 3 verse 8 he says, பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, I also count all things loss for the excellency of the knowledge of Jesus Christ my Lord. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். I considered everything as loss. எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன். Why? ஏன்? I want to know Jesus. நான் தேவனை அறிய வேண்டும். Hallelujah. Hallelujah. See, Christian life is a life of relationship. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உறவு சம்பந்தப்பட்ட, ஐக்கிய சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம். In order for the relationship to flourish and to make you happy, you need to know one another more. இந்த உறவு, இந்த ஐக்கியம் நெருக்கமாய் இருக்க, சந்தோஷமாய் வாழ்வதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Early days I have heard only on the wedding day the bride and the groom meet each other. ஆரம்ப காலங்களில், அந்த பண்டைய காலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திருமணத்தில் விவாக நாள் அன்றுதான்
மணப்பெண்ணும் மணமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள். They have never met each other. அதற்கு முன்பதாக அவர்கள் சந்தித்ததே கிடையாது. The bride and the groom was only seen by their parents. மணப்பெண்ணும் மணமகளையும் தங்களுடைய தாய் தகப்பனார் அவர்கள் தான் பார்த்திருப்பார்கள். They said to their son, hey, we got a girl, come on this day. தாய் தகப்பனார் மகனிடத்தில் சொல்லிப்பால், உனக்காக ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறோம், நீ இந்த நாளிலே வா என்று சொல்லுவார்கள். And this person will with great fear trembling he'll come. அந்த மகனோ ஒரு மிகுந்த நடக்கத்தோடு பயத்தோடு பார்க்க வருவான். And then when he saw the woman, sometimes some people will be happy, some people will faint. சில பேர் மணப்பெண்ணை பார்த்த உடனே மணமகன், சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேர் துக்கமுகமாய் மாறி விடுவார்கள், மயக்கம் வந்துரும். But what happens is from that day on, ஆனால் என்ன என்று சொன்னால் அந்த நாள் முதற்கொண்டு every day they get to know each other more and more. ஒவ்வொரு நாளும் விவாகத்திற்கு பின்பு ஒருத்தர் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். Hallelujah. What happens? என்ன நடக்கிறது? Every day when they get to know this person, ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர்களை பற்றி ஒருத்தர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது they realize one thing. அவர்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறார்கள். Their husband, their wife is far different from their biodata. அவர்கள் அந்த பயோடேட்டால கொடுத்திருந்த அவர்களை பெற்றதான சுய சரித்திரம் அந்த கொடுத்திருந்த அந்த காரியத்தில் இந்த காரியமும் விவாகத்திற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்வதும் முற்றிலும் இந்த சுபாவம் வேறுபட்டு காணப்படுகிறது. பயோடேட்டால இல்லாதெல்லாம் இங்க இருக்கு. And they get to know each other. அவர்கள் ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். But these days everything is changing. ஆனா இன்றைய காலங்களில் எல்லாம் முன்னுக்கு பின் எல்லாம் மாறி விட்டது. They say it is arranged marriage. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லுகிறார்கள். But what they do is now the boys and girls are demanding, I have to meet the boy in person. ஆனால் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லி இருந்தாலும் மணமகனும் மணப்பெண்ணும் விவாகத்திற்கு முன்பதாக ஒருவர் எங்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் நினைக்கிறார்கள். And then they say, give us time, 5 minutes, I want to talk with the girl. அவர் சொல்லுறார், நான் பெண்ணிடத்தில் ஒரு 5 நிமிடம் பேச வேண்டும், எனக்கு 5 மணித்துளிகள் வேண்டும். These days girls are asking, I need 5 minutes with the boy. இன்றைய காலங்களில் மணமகன் கேட்பதில்லை, மணப்பெண் கேட்கிறாள். I have to have an interview, I have some questions I have to ask. எனக்கு நான் ஒரு சில நேர்முக தேர்வு போல சில கேள்விகளை கேட்க வேண்டும், விவாகத்திற்கு முன்பு நான் அவரோட தனிமையிலே பேச வேண்டும். So 5 minutes, 10 minutes they talk, they discuss, and then finally they agree to get married. 5 நிமிடம் 10 நிமிடம் இப்படி மணித்துளிகள் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து பிற்பாடு விவாகத்திற்கு சம்மதிக்கிறார்கள். And then there is an engagement. அதற்கு பிறகு நிச்சயதார்த்தம் நடக்கிறது. And after engagement every day it is a chain prayer. நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு ஒவ்வொரு நாளும் சங்கிலி தொடர் ஜெபத்தை போல தினசரி பேசிக் கொண்டிருப்பார்கள். Oh, they talk about every subject under the sun. அவர்களுக்கு சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா தலைப்புகளை குறித்தும் பேசுவார்கள். And they talk until the wedding. அவர்கள் பேசி விவாக நாள் வரைக்கும் பேசுவார்கள். What to cook, what to do, what kind of dress, how is the decoration, every discussion both of them are involved. விவாகத்திற்கு பின்பு எப்படி சமைக்க வேண்டும், எப்படி வீடு இருக்க வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வஸ்திரம் உடுத்த வேண்டும் என்று எல்லா வெற்றியும் குறித்து சம்பாஷணை ஈடுபடுவார்கள். And after marriage, விவாகத்திற்கு பின்பு I asked some people, விவாகத்திற்கு பின்பு விவாகமானவர்கள் நான் கேட்டது உண்டு, how is it going? எப்படி உங்கள் விவாக காரியம் விவாக வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? அண்ணா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, புரிஞ்சிக்கவே முடியலண்ணா. எப்படி என்னவா? I am not able to understand a thing. என்னால் அந்த காரியத்தை சரிவர விளங்கிக் கொள்ள முடியவில்லை. 3 months you are talking, 4 months you are talking, all the time your phone line is busy. 3 மாதங்களா பேசினாய், 4 மாதங்களா பேசுகிறேன், எப்பொழுதும் தொலைபேசியிலே இருந்தீர்கள். What happened? என்ன ஆனது? We talked, but what today I am seeing is something, a new discovery. நாங்கள் பேசினோம் உண்மைதான், ஆனால் பேச்சுக்கு பின்பட விவாகத்திற்கு பின்பு நான் பார்க்கிற காரியம் ஒரு புதுமையான காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது கண்டுபிடிப்பா இருக்கு பாஸ்டர். புது வண்ணம், புது குணம், ஒவ்வொரு நாளும் நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமா கலர்கரரா மாறுறா பாஸ்டர். அவர் என்னென்னமோ மாறி இருக்காரு, நம்பவே முடியல பாஸ்டர். இவர் தானா மாத்திக்கிட்டு யார்ட்டியா பேசிட்டோமான்னு தெரியல. It's a lifetime of discovery. இந்த ஆராய்ச்சி என்பது விவாக காரியத்திற்கு பின்பாடு அவர்கள் சாவர வரைக்கும் இந்த ஆராய்ச்சி தொடர்கிறது. You see, the more you get to know that person and understand them, பாருங்கள், நீங்கள் அதிகமாக எவ்வளவுக்கு அதிகமாக ஒரு நபரை குறித்து புரிந்து கொள்கிறீர்களோ அறிந்து கொள்கிறீர்களோ, the more the relationship becomes stronger. எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறவிலே ஒரு ஐக்கியம் ஏற்படும். I used to think, நான் யோசிப்பது உண்டு, to know a human being sometimes 50 years of marriage is not enough. ஒரு மனிதனை குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு 50 ஆண்டுகால மன வாழ்க்கை போததா இருக்கிறது. Is it not true?
இது உண்மைதானங்க? People who have touched 50 years in marriage, you can tell me, I still cannot understand my wife, I still cannot understand my husband. விவாக வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறவர்கள் அதை பூர்த்தி செய்தவர்களுக்கு தெரியும் நான் சொல்லுகிற கூற்று, இன்னும் என் மனைவியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இன்னும் என் கணவனை என்னால் சரிவர அறிந்து கொள்ள முடியவில்லை. Imagine trying to understand God. அப்படி என்று சொன்னால், ஒரு மன வாழ்க்கையிலே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்வதில் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the knowledge of the holy God is true knowledge. பரிசுத்தரை அறிகிற அறிவே உண்மையான அறிவு. Hallelujah. It's a lifetime journey. அது வாழ்க்கை முழுவதும் ஏற்படுகிறதான ஒரு பிரயாணம். Every other knowledge we acquire in the world ends with this world. உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற, நம்ம சேகரித்து வைக்கிற எல்லா ஞானமும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். But the knowledge of the holy God is the only knowledge that goes on to eternity. ஆனால் பரிசுத்தரை அறிகிற அறிவு, அந்த ஞானம் மாத்திரமே நாம் செத்த பிறகும் நித்தியமாக நம்மை கொண்டு செல்லும். Hallelujah. Praise be to God. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். It should be a lifelong desire. அது ஒரு நம் வாழ்க்கை முழுவதும், ஜீவகாலம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆவல் அல்லது And you விருப்பம். see, God also loves us to reveal himself to us and that we should know him more and more. பாருங்கள், தேவனும் தன்னை வெளிப்படுத்தி நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனும் விரும்புகிறார். How can we know God? எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்வது? How can we attain this knowledge of God? எப்படி இந்த தேவனுடைய அறிவை, ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வது? I want to speak about three things. இன்றைய ஆலை வேளையில் கூட நான் 3 காரியங்களை அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Number one, முதலாவது, Psalm 34:8. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். How many of you believe that our God is a good God? எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நம் தேவன் ஒரு நல்ல தேவன் என்று? Hallelujah. How can you know him? எப்படி அவரை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? How can you know him? எப்படி அவரை நாம் அறிந்து கொள்வது? By tasting him. அவரை ருசித்து பார்க்கும் பொழுதுதான். When we taste him, அவரை ருசித்து பார்க்க வேண்டும். this really began to stop me in my tracks. என்னுடைய கவனத்தை இந்த ருசித்து பார்ப்பது என்பது ஈர்த்தது. What does it mean to taste God? ருசித்து பார்ப்பது, தேவனை ருசித்து பார்ப்பது என்றால் என்ன? We all know that we all have 5 senses for us to understand the world. இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நமக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. What are they? அவை என்ன? Seeing, பார்வை, hearing, கேட்குதல், smelling, முகர்தல், tasting, ருசி பார்த்தல், and then feeling. உணர்தல். Only with these things, these 5 senses, we are able to understand what is this world. இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த 5 புலன்களை நாம் பயன்படுத்தி தான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். Of these 5 sensory perceptions that we have, tasting is a very, very unique way of knowing the world. இந்த 5 புலன்களை நாம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட 5 புலன்களிலே இந்த ஒரு புலனாகிய ருசி பார்த்தல் என்பது மற்ற 4 புலன்களை காட்டிலும் சற்றே தனித்துவம் வாய்ந்தது. It made me to think about how and why should we taste God. நமக்கு யோசிக்க வைக்கிறது, ஏன் தேவனை நாம் ருசி பார்க்க வேண்டும், எப்படி ருசி பார்க்க வேண்டும்? You see, let me give you some facts about our tongue. இந்த நாக்கை குறித்து, நாவை குறித்து சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன், துணுக்குகளை சொல்லுகிறேன். Do you know that our tongue has about 10,000 taste buds on its surface? உங்களுடைய நாவிலே 10,000 அது சுவையிலே கொடுக்கிறதான அரும்புகள் அல்லது மொட்டுக்கள் இருக்கிறது. How many? 10,000. 10,000 இருக்கிறது. They say these 10,000 taste buds are replaced every 2 weeks. பாருங்கள், இந்த நாவில் இருக்கிற இந்த 10,000 சுவையை தருகிற மொட்டுக்கள் 2 வாரங்களுக்கு ஒரு முறை புதிதாக புதுப்பித்துக் கொள்ளும். That is why we can continue and have a consistent taste, because our taste buds don't go old. In 2 weeks they'll get replaced. ஏனென்றால் நமக்கு தொடர்ச்சியாக சுவையின் அருமை உணர்வது ஏன் என்று சொன்னால், இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டுக்கள் அது நீர்த்து போகாமல் 2 வாரத்துக்கு ஒரு முறை புதிதாக வந்துவிடும். But as a person is growing older, ஆனால் ஒரு மனிதன் வயதாய் போய் கொண்டே இருக்கும் பொழுது, science tells us that many of these cells don't get replaced. அறிவியல் சொல்லுகிறது, வயது ஆக ஆக இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டு ஒரு சில மொட்டுக்கள் அது புதுப்பிக்கப்படாமல் பழையதாய் போய்விடும். So by the time you reach 60, 70, a person will have only 5,000 taste buds. இந்த 60 வயது 70 வயதை தொடும் பொழுது இந்த 10,000 அரும்பு மொட்டுக்கள் 5,000 ஆய் குறைந்து விடும். Therefore, you cannot have the same taste
or you cannot sense the same taste you had when you were young. ஆதலால்தான் இந்த இளம் வயதிலே நீங்கள் சுவைத்த அந்த சுவையின் உணவுகள், இந்த சுவையின் நரம்புகளில் இருந்த தன்மைகள் வயதாகும் பொழுது சுவைத்தன்மை இழந்து விடுவீர்கள். Now you understand why there is fighting in the family? இப்போ தெரியுதுங்களா ஏன் வயசானவங்களால குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு? The husband is saying, what are you cooking? When you were young, you are cooking very well. Nowadays, you are not cooking at all properly. No taste. வயதான கணவர் சொல்லுவார் மனைவியை பார்த்து, என்ன நீ இப்ப சமைக்கிற? ஒரு காலத்துல ஆரம்ப காலங்களில் இளமையில எவ்வளவு அழகா சமைத்தா, இப்பொழுது ஏன் நல்லா சமைக்கல? நீ வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லுவார். ருசியே இல்லை. இப்ப புரியுதா ஏன் ருசி இல்லைன்னு? மனைவி கை பக்குவத்தில் பிரச்சனை இல்லை, நாக்கு மறுத்து போச்சு. பாதி நாக்கு என்ன செய்யல, இன்னையோட நிறைய வீட்டில் சண்டை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்ன இதே சில சகோதரிகள் காரணமா வச்சுக்கிட்டு, பாஸ்டர் சொன்னார்ல உன் நாக்கு செத்து போச்சு, பயன்படுத்த வாய்ப்பும் உண்டு. பட் லிசன், கவனிங்கள், there is something very interesting about the taste buds. ஆனால் இந்த சுவை அரும்பு முட்டுகளை குறித்து ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு. There is something very interesting about tasting. அந்த சுவைத்தலை குறித்ததான ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு. What is that? அது என்ன? If you look at all the other sensory organs, இந்த ஐம்புலன்கள் இருக்க எல்லா புலன்களை குறித்து பார்க்கும் பொழுதும், let's imagine seeing. இப்போ பொதுவாக பார்த்துக்கணும், பார்வை, பார்க்குதல். See, in order to see, you can also see a distant object. It doesn't have to be near to you. அந்த ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருள் கிட்ட தான் இருக்க வேண்டும் இல்லை, தூரத்தில் உள்ள பொருளை நம்மால் பார்க்க முடிகிறது. They say human eye in the midst of pollution and dust can see to a distance of 12 miles. அறிவியல் சொல்லுகிறது மனித கண்கள் தூசும் தும்பும் இருக்கிறதான அந்த மாசுபடிந்த அந்த இடத்துல சூழலில் கூட 12 மைல்கள் நம்ம கண்களால் துல்லியமாக பார்க்க முடியும். They say if it has no pollution, no dust, it's a clear sky, they say you can actually see 30 miles. ஆனால் மாசு இல்லாமல் தெளிந்த வானமாய் தெல்ல தெளிவாய் இருக்கும் பட்சத்தில் ஒரு மனித கண்ணால் 30 மைல் தூரத்தை துல்லியமாக பார்க்க முடியும். Take our ears. காதை பாருங்கள். The ears can hear sounds in a distance. தூரத்தில் ஏற்படுகிற ஒலி அலைகளை நம் காதுகளால் கேட்க முடியும். You don't have to go there, you can hear it from here. அந்த ஒலியை கேட்ப கிட்ட போக வேண்டாம், தூரத்திலிருந்தே காதுகளால் கேட்க முடியும். That is why some families, pastor, I was speaking in my room, from outside they heard and they took the secret out. அதனால தான் சில பேர் சொல்ல வீட்டுக்குள்ள பேசுற காரியத்தை கூட வெளியே இருக்கிறவங்க கேட்டுறாங்க. Because the ear is so sharp. ஏனென்று சொன்னால் இந்த காதின் செவித்திறன் மிக கூர்மையான செவித்திறன். Number 3, nose. மூன்றாவது முகர்தல், மூக்கு. You can smell things at a distance. தூரத்தில் இருக்கிற அந்த வாசனையை கூட உங்கள் மூக்கால் முகர முடியும். When you finished your work and came to your house, you know today is fish kolambu. நீங்கள் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்கிற அந்த சுவையை, அந்த முகர்தலை பார்த்து, வாசனையை பார்த்து இன்னைக்கு மீன் குழம்பு என்று துல்லியமாய் சொல்லிவிடுவீர்கள். You don't have to go to the kitchen. நீங்கள் கிச்சனுக்கு போக வேண்டாம். In your parking the smell will come. உங்கள் பார்க்கிங் ஏரியாவிலே உங்களால் சொல்ல முடியும் இன்னைக்கு மீன் குழம்பு என்று. So you can smell from a distance. தூரத்திலிருந்தே உங்கள் நுகர முடியும். How about feeling? உணர்தல் எப்படி? Now you are not sitting next to the AC. நீங்கள் அந்த குளிர்சாதன பெட்டிக்கு அருகில் அமரவில்லை. You are there somewhere, but you are saying, Pastor, ஒரே குளிர்து pastor, தாங்க முடியல pastor. Why are you saying that? ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? Because even from a distance you can feel the cold. ஏனென்று சொன்ன தூரத்தில் இருந்து கூட அந்த குளிர்ச்சியான காற்றை உங்கள் சரீரத்தால் உணர முடியும். You don't have to put your hand into the hot stove and say, oh, it's hot. அந்த எரிகிற அடுப்பிலே உங்கள் கையை வைத்து சூடு என்று உணர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. The moment you go near to the stove, you can feel the heat. அந்த அடுப்பின் அருகில் செல்லும் பொழுதே அந்த அனல் கீற்றை உங்கள் உணர முடியும். Eyes, you can see the distance. கண்ணால் தூரத்தில் இருப்பதை பார்க்க முடியும். Ears, you can hear what is in the distance. காதுகளால் தூரத்தில் இருப்பதை கேட்க முடியும். You can smell what is in the distance. தூரத்தில் இருப்பதை உங்களால் நுகர்ந்து பார்க்க முடியும். You can feel what is in the distance. தூரத்தில் இருப்பதை உங்களால் உணரவும் முடியும். But taste. ஆனால் சுவை என்று வரும் பொழுது, can someone take a spoon and say very tasty? Can you taste it? அதை உணவை நீங்கள் ருசி பார்க்காமல் தூரத்தில் வைத்து ஸ்பூனில் வைத்து ரொம்ப சுவையா இருந்தது சொல்ல முடியுமா? Not taste, pastor. அப்படி நீங்களே சாப்பிட்டு டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த ருசித்தல் அப்படின்றது மாத்திரம் அதை என் நாக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நாக்கு மேலேயே வச்சாதான் என்ன பண்ணும், நம்ம ஊர் ஸ்டைல் என்ன போட்டு ஒரு நக்கு நக்குனா தான் நமக்கு சமைச்ச மாதிரி இருக்கும் இல்லை? என்ன ருசி! அது நாக்கில் பட்ட பிறகுதான் ருசி. Taste and see
that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். What does it mean? அப்படி என்றால் என்ன? Until you come close to the Lord, you can never know that he is a good God. தேவனிடத்தில் நெருங்கிய பட்சத்தில் வந்தால் ஒழிய நீங்கள் தேவன் நல்லவர் என்று ருசித்து பார்க்க முடியுமே தவிர வராமல் அல்ல. Hallelujah. You have to come close to him. நீங்கள் அவர் ருசிக்க வேண்டும் என்றால் அவர் அருகில் வர வேண்டும். Pastor, they said that God is good. பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள் தேவன் நல்லவர். You can never understand it. அவர்கள் சொல்வதனால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. I saw it, Pastor. No. நான் பார்த்தேன் பாஸ்டர் அல்ல. I came close to God. நானாகவே தேவனிடத்தில் நெருங்கி வந்தால் ஒழிய. And then I know my God is good. அப்பொழுதுதான் தெரியும் என் தேவன் நல்லவர். Hallelujah. Hallelujah. The knowledge of the Holy One is true knowledge. பரிசுத்தரை அறிகிற அறிவே மெய்யான அறிவு. How can I know him? எப்படி அவரை நான் அறிந்து கொள்வது? I will taste him and know that he is a good God. அவரை நான் ருசி பார்த்து அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வேன். Hallelujah. Hallelujah. That means I come close to him. அப்படி என்று சொன்னால் அவரிடத்தில் நான் நெருங்கி வருவேன். Psalm 66:5 says, சங்கீதம் 66:5 சொல்லுகிறது, come and see the works of God. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். Come and see. வந்து பாருங்கள். Hallelujah. John 1:45 to 46 says, யோவான் 1:45-46 வசனங்கள். we find that Philip looked at Nathanael and said, we have found the Savior. பிலிப்பு நாத்தான்வேலை குறித்து அங்க பார்க்கிறோம், நாங்கள் இரட்சகரை கண்டோம் என்று சொல்லுகிறார். Nathanael says, can any good thing come out of Nazareth? அவன் சொல்ல, நாசரேத்தில் ஏதோ ஒரு நன்மை வருமா? What did Philip say? அதுக்கு பிலிப்பு என்ன சொன்னான்? Come and see. வந்து பார். Come and see. வந்து பார். If you come and see, you will know that there is good coming out of Nazareth. God is a good God. நாசரேத்திலிருந்து நன்மை வருகிறதா இல்லையா என்பதை நீ வந்து பார், அப்பொழுது தெரியும். Hallelujah. Hallelujah. How can I taste that God is good by coming near him? எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அருகில் வந்து எப்படி நான் ருசி பார்ப்பது? I want to give a small incident in the Bible and give you a lesson. இதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து போதிக்க விரும்புகிறேன். 1 Samuel 14:27. 1 சாமுவேல் 14:27 வசனம். There Jonathan, his father, his army, they all go for the fight. அங்க யோனத்தான் தகப்பனோட சேனையோட அவன் யுத்தத்துக்கு போகிறான். And after the fight is over, everybody is tired. அந்த யுத்தம் முடிந்த பிறகு எல்லாரும் களைத்து போயிருக்கிறார்கள், விடாய்த்து போயிருக்கிறார்கள். But Saul and his men, they had all made a oath that will not eat anything. ஆனால் சவுலும் அவனோடு இருந்த படை தலைவர்களும் எல்லாரும் ஒரு பொருத்தனையை ஒரு நிபந்தனை ஏற்படுத்துகிறார்கள், நாம் யாரும் சாப்பிடக்கூடாது. But Jonathan did not know about it. ஆனால் இந்த நிபந்தனை, இந்த பொருத்தனையை யோனத்தான் அறியவில்லை. But when he saw wild honey on the way, ஆனால் அவன் ஒரு தேன்கூட்டை மரத்திலே பார்க்கும் பொழுது, the Bible says he took it with a spear and he put that honey on his mouth. வேதம் சொல்லுது அவன் கையில் இருந்த கோலை நீட்டி அந்த தேன்கூட்டின் நுனியிலே குத்தி அதை ருசி பார்த்தான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the moment he tasted the honey, அந்த அணியை அவன் ருசி பார்த்த அந்த க்ஷணப்பொழுதில், the Bible says his eyes were opened. வேதம் சொல்லுகிறது அவன் கண்கள் தெளிந்தது. Hallelujah. Hallelujah. There is something very interesting about this truth. இந்த சத்தியத்தை குறித்து ஒரு மிக சுவாரஸ்யமான காரியம் இருக்கிறது. Come with me now to Psalm 119 verse 103. சங்கீதம் 119 சங்கீதம் 103 வசனத்திற்கு வாருங்கள். It says, how sweet your words are to my taste. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். Sweeter than honey to my mouth. என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். Hallelujah. Hallelujah. How can I know that the Lord is good? எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்வது? By tasting him. அவரை ருசி பார்ப்பது நிமித்தம். And how can I taste him? சரி, அவர் எப்படி ருசி பார்ப்பது? I will go to his word. அவருடைய வார்த்தைக்கு போவேன், அவரிடத்தில் போவேன். When I take the word and put it in my mouth, அந்த வார்த்தை அவரிடத்தில் இந்த எடுத்து என் வாயிலே போடும் பட்சத்தில், oh, it is tastier than honey. அது என் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When the taste is in my mouth, அந்த சுவை என் நாவில் இருக்கும் பொழுது, it will open the eyes of my understanding. என்னுடைய புரிந்து கொள்ள அறிகிற அறிவை என் கண்களை தெளிவிக்கிறதாவும் இருக்கிறது. அறிவாகிய கண்களை திறந்துரும். தேவன் அறியணுமா? ருசிச்சு பார்க்கணும். எதப்பா சார் ருசிக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை அப்படி ருசித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, அதோட நேரம் செலவழிச்சு பாருங்க. அந்த ருசியில அறிவாகிய கண் என்ன பண்ணிரும்? திறந்துரும். எத்தனை பேருக்கு திறக்கணும்னு ஆசை? I want to know the Lord. நான் தேவனை அறிய வேண்டும். The knowledge of the Holy One is knowledge. பரிசுத்தர் அறிகிற அறிவே அறிவு.
I want to know you, Lord. அவர் அதிகமா ஆண்டவரே உம்மை நான் அறிய வேண்டும். I want to know you more and more. ஆண்டவரே உம்மை நான் அதிகமாய் அறிய வேண்டும். I want to taste your word. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் ருசி பார்க்க வேண்டும். In 1 Peter chapter 2 and verse 1 to 3. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களிலே The Bible says, வேதம் சொல்லுகிறது, in English it is verse 2, it says, like newborn infants long for the spiritual milk, that by it you may grow up into salvation, if indeed you have tasted that the Lord is good. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், verse 3, 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். வசனத்தை நீங்க வாஞ்சா இருந்தீங்கன்னா நாக்கில் என்ன இருக்கும்? ருசி இருக்கும். என்ன ருசி? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கண்ணு தெளிஞ்சிரும். எத்தனை பேர் கண்ணு தெளின்னு ஆசைப்படுறீங்க? இன்னும் அதிகமாக அறிய பண்ண ஆண்டவரே, ருசிச்சு அறியணும். உன் மண்டை வரணும். உங்களோட வசனத்தோடு நான் நேரம் செலவழிக்கணும். உம்மை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. எப்படி அறிய முடியும் சொல்லுங்க? எப்படி அறிய முடியும்? ருசிச்சா அறிஞ்சிட முடியும். சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லணும். எப்படி ருசிக்கிறது? வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான தேனை நாக்கில் வச்சா கண்ணு தெளிஞ்சிரும். சொல்லுங்க, வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான வசனத்தில் நாக்கில் வச்சா அந்த ருசியில் என்ன பண்ணும்? அறிவாகிய கண்ணு திறந்துடும். உங்களோட வசனத்தை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே. உம் வசனம் எனக்கு உணவாகும், உணவுக்கெல்லாம் அது மருந்தாகும். பாடுங்க. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது. எல்லாரும் சொல்லுவோம். ஈரவும் பகலுமையா ஓந்த வசனம் தியானிக்கிறே, ஈரவும் பகலுமையா. ஆமப்பா, என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Hallelujah. Lord, I want to know you more. ஆண்டவரே உம்மை நான் அதிகமாக அறிய வேண்டும். How can I know you, Lord? எப்படி அறிவது ஆண்டவரே? Taste and see. ருசித்து அறிய வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. ருசித்து பாருங்க, ருசிச்சு பாருங்க. வசனத்தை வாங்கி வாங்கி அதை நல்லா ருசிச்சு பாருங்க, கண்ணு தெளிஞ்சிரும். ஹல்லேலூயா. உடைய வசனத்தை நான் தியானிச்சேன், என் போதகர்களை விட ஞானமாயிட்டேன். I became more wise than my teachers. எனக்கு உபதேசித்த போதகர்களை காட்டிலும் அதிக ஞானம் அடைந்தேன். The word of God will make you know about him. தேவனோட வார்த்தை அவரை குறித்து அதிகமாக அறிய செய்யும். So first is taste and see. முதலாவது ருசித்து பாருங்கள். Number 2. இரண்டாவது Malachi chapter 3 verse 10. மல்கியான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Malachi 3:10. மல்கியா 3:10. Bring all the tithes into the storehouse, that there may be food in my house, and try me now in this, says the Lord of hosts, if I will not open for you
the windows of heaven and pour out for you such a blessing that there will not be room enough to receive it. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். First one, to know God, taste and see. முதலாவது தேவனை அறிகிற காரியத்திலே நாம் ருசித்து பார்க்க வேண்டும். Number 2, இரண்டாவது test and see. தேவனை சோதித்து பாருங்கள். Test and see to know the Lord. தேவனை அறிகிறதற்காக தேவனை சோதித்து பாருங்கள். When you taste and see, you will know that the Lord is good. நீங்கள் கர்த்தரை நீங்கள் ருசித்து பார்க்கும்போது அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள். When you test and see, நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது you will know that the Lord is generous. தேவன் தயாளர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Hallelujah. When you test and see, you will know that the Lord is generous. நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது அவர் தயாளவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். This word is very unique in the Bible. In this Malachi chapter 3 verse 10 is very unique in the Bible. இந்த மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முழு வேத புத்தகத்திலும் தனித்துவம் வாய்ந்ததான ஒரு வசனம். Why? ஏன்? Everywhere else in the Bible keeps on telling us, do not tempt the Lord, do not test the Lord. வேதம் முழுவதுமாக எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்க வசனம் என்று சொல் தேவனை பரீட்சை பாராமல் இருங்கள், தேவனை சோதித்து பாராமல் இருங்கள். Even Jesus used that in his in the temptation of the devil. அந்த பிசாசுக்கு ஏற்பட்ட சோதனை கூட இதே வசனத்தை கூட தேவன் இயேசு பயன்படுத்துகிறார். Though it is written, do not test the Lord your God. இப்படி எழுதி இருக்கிற தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று. But this is the only place in the Bible where God himself calls us and says, try me, test me. ஆனால் இந்த ஒரே வசனம் மாத்திரம் தான் வேதம் முழுமையிலும் தேவனே சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள். How can you test the Lord that he is a generous one? எப்படி அவர் தயாள குணம் உள்ளவர் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க முடியும்? God says, வேதம் சொல்லுகிறது, bring your tithes to my storehouse. உங்களுடைய தசம பாகங்களை என்னுடைய பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். And then you will test and you will know that I am a God who is generously rewarding you. அப்பொழுது நீங்கள் தயாள குணம் உள்ளவர், உத்தமர், உதாரத்துவமாய் கொடுப்பவர் என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். Now I want to talk about this subject for a little while for you to understand this according to the Bible. இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற தலைப்பை உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வண்ணமாக வேதத்தின் அடிப்படையிலே சற்று பேச விரும்புகிறேன். I want to take it up in 4 different heads. இது 4 விதமான வெவ்வேறு கோணத்தின் தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். This subject of tithe should be dealt with 4 different questions. இந்த தசமபாகம் என்கிறதான காரியத்தின் 4 தலைப்புகளிலே நாம் தியானிக்க போகிறோம். Number 1, முதலாவது, we have to learn about the portrayal of the tithe in the Bible, which means it asks, what does tithe mean? இந்த தசமபாகத்தை வேதம் என்னவென்று சொல்லுகிறது என்று அந்த தசமபாகத்தை குறித்ததான ஒரு சித்தரிப்பு விளக்கத்தை பார்க்க போறோம். தசமபாகம் என்றால் என்ன? The portrayal of the tithe. Number 2, we are going to go to the period of the tithe, or in other words, when was tithing practiced? இந்த தசமபாகத்துக்கு இரண்டாவது காரியம், இந்த தசமபாகம் எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? That's number 2. இரண்டாவது. Third, மூன்றாவது, we're going to deal with the purpose of the tithe, or why was the tithe instituted? மூன்றாவதாக இந்த தசமபாகத்தின் நோக்கம் அல்லது இந்த தசமபாகம் ஏன் நிறுவப்பட்டது, கொண்டு வரப்பட்டது? Number 4, நான்காவது, we are going to also talk about the promise given for those who give tithes. நான்காவதாக தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான வாக்கு அல்லது வாக்குத்தத்தம் அல்லது ஆசீர்வாதம் சொல்ல. We are going to do this 4 very very quickly. இந்த 4 காரியங்களை மிக வேகமாக பார்க்க போகிறோம். First one, what does tithe mean? The portrayal of the tithe. முதலாவது, தசமபாகம் என்றால் என்ன, அதை குறித்ததான சித்தரிப்பு அல்லது விளக்கம். Tithe simply means God told the Israelites to take 1/10 of all their increase and give it as an offering to the Lord. தசமபாகம் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் உங்களுடைய வருமானத்தில் 110 எடுத்து தேவனுக்கு கொடுங்கள். This is the meaning of tithe, means 1/10 of everything. இதுதான் தசமபாகத்தினுடைய ஒரு கருத்தாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். And the Bible also says this tithe belongs to the Lord. இரண்டாவதாக சொல்லுகிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு உரியது. This also says in the Bible it is holy to the Lord. இன்னொன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு பரிசுத்தமான ஒன்று. And this tithe the Lord had ordained in order to give it as a salary for the Levites and the priests.
இந்த தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தசமபாகம் லேவியருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சம்பளமாக இருக்கிறது. Because they did not have an inheritance with the other 11 tribes. இந்த 11 கோத்திரத்தாரோடு சேர்ந்து லேவி கோத்திரத்துக்கு அவர்கள் சொந்தமாக எந்த பாகமும் கானானில் கொடுக்கப்படவில்லை. எல்லாருக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுத்தார் யோசுவா. லேவியருக்கு மட்டும் என்ன கிடையாது? நிலம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, சொத்து கிடையாது. அதனால இவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வேலையில பணிவிடையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிலம் இல்லாததுனால இவங்க சொந்தமாக அறுவடை பண்ண முடியாது, விதைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இவங்க கர்த்தருக்கே தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்ததுனால மற்ற 11 கோத்திரங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அவர்களுடைய வருமானத்தில் 10% யாருக்கு கொடுத்துடணும்? லேவி கோத்திரத்துக்கு கொடுத்துடணும். அவங்க அதை உள்ள பரிமாறிக்கிடுவாங்க, அவங்க எல்லாரும் போஷிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் ஐடியா. So this is exactly what tithe is about. இதுதான் தசமபாகம் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தம். When you come to Malachi chapter 3:1, it also says this tithe has to be brought to the temple or the house of God. மல்கியான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும் பட்சத்தில் இந்த தசமபாகம் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Or the word is also storehouse, பண்டக சாலை. ஆலயத்தில் இருக்கிறதான பண்டக சாலைக்கு அதுல கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ tithe simply means 1/10 belonging to the Lord, holy to the Lord, given as an inheritance to the priest, has to be brought to the temple. தசமபாகம் என்பது 10% அது லேவியருக்கு சம்பளமாய் கொடுக்கப்படுகிறது. அது பண்டக சாலைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாத்திரமல்ல. Now the second thing, இரண்டாவது காரியம், the period of the tithe. அந்த தசமபாக கொடுக்கிறதான காலம், அந்த காலகட்டம். When was tithe given? எப்போது தசமபாகம் வேதத்தில் கொடுக்கப்பட்டது? Many of us think tithe was given from the commandment of Moses. நிறைய பேர் நினைக்கலாம் மோசேயோட கட்டளை நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பாடு தான் தசமபாகம் கொடுக்கப்பட்டாயிற்று. Some people say it is Old Testament covenant. சில பேர் சொல்ல அது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைங்க. இல்ல, பிரமாணம். பழைய ஏற்பாட்டின் பிரமாணம்னு சொல்லலாம். It is not. அப்படி அல்ல. If you come to Genesis chapter 14 verse 20, ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வருவேன் என்று சொன்னால், Abraham gave tithes to the Lord. அங்கே to the priest Melchizedek. அங்கே பார்ப்போம் என்று சொன்னால் ஆபிரகாம் மெல்கிசேதேக் என்கிற ஆசாரியனுக்கு தசமபாகம் கொடுக்கிறான். Again in Genesis 28:22, you can see that Jacob made a vow to the Lord and said, and of all that you give me I will give you a full tenth. இங்கே மறுபடியும் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணி அங்கே சொல்லுகிறான், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தசமபாகம் செலுத்துவேன். Now very interesting, பாருங்க, both of these instances was not commanded by God or demanded by God. இந்த இரண்டு காலம், இந்த இரண்டு சம்பவங்களையும் தேவன் அவர்களை நிர்பந்திக்கவில்லை, அவர் கட்டளையாகவும் கொடுக்கவில்லை. But they gave it voluntarily to God. அவர்களாகவே முன் வந்து கொடுத்தார்கள். But when you come to Deuteronomy chapter 14 verse 22 to 29, ஆனால் உபாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு 22 29 வசனத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், the law of Moses had a detailed system of giving based on the tithe. அந்த உபாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் தசமபாகம் கொடுக்கிறதான வழிமுறைகளை குறித்து தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. And it is so interesting, ரொம்ப முக்கிய சுவாரஸ்யமான காரியம், tithe giving began in the book of Genesis. தசமபாகம் கொடுப்பது ஆதியாகமத்தின் புத்தகத்திலே தொடங்கப்பட்டது. It goes on till the last book of the Old Testament, which is Malachi. இந்த தசமபாகம் கொடுத்தல் ஆதியாகமத்தில் தொடங்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாக மல்கியா வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. You can read those passages everywhere. எல்லா இடத்திலும் இந்த வெவ்வேறு காலகட்டத்தில் தசமபாகத்தை குறித்து நீங்கள் முழு வேதத்திலே படிக்க முடியும். But now we are in the new covenant. இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம். Through Jesus we have come into the New Testament. இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இயேசு நிமித்தமாக வந்து விட்டோம். But Jesus did not stop talking about tithe. He mentioned tithe 2 times in his own discourse. இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தசமபாகம் அங்கே நின்று விடாமல் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய காலகட்டத்தில் 2 இடங்களில் பேசுகிறார். Luke 18:12, லூக்கா எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, in one of the parables of Jesus, இயேசு சொன்ன ஓமைகளிலே ஒன்றிலே he says that the Pharisee prayed, I fast twice a week, I give tithes of all that I possess. அந்த ஓமானத்திலே அங்க சொல்லும்போது ஒரு வசனம் வருகிறது, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்ததெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று அங்கே ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான். And Jesus uses that statement in his own parable. அவர் சொன்ன அந்த ஓமையிலே இயேசு இந்த காரியத்தை அவர் வசனமாக பயன்படுத்துகிறார். But that's not the only place. அது மட்டும் அந்த ஒரு இடம் மாத்திரமல்ல. If you come to Matthew 23:23, மறுபடியும் மத்தேயு எழுதின புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு வருவீங்க சொன்னால், Jesus brings up
the subject of tithe again. மறுபடியும் தசமபாகத்தின் காரியத்தை இங்கே கொண்டு வருகிறார். Jesus brings it. இயேசுவே கொண்டு வருகிறார். He says, "Woe to you, scribes and Pharisees, hypocrites, for you pay tithe of mint and anise and cumin and have neglected the weightier matters of the law, justice, mercy and faith." மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். Then he closes this argument with this: "These you ought to have done without leaving the others undone." இந்த வாக்குவாதத்தை தேவன் இயேசு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறார் என்று சொன்னால், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். Now there is something I want you to write it down. நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன். Jesus did not condemn or cancel the giving of tithe. தசமபாகம் கொடுப்பதை இயேசு ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை, அது வேண்டாம் என்று நிராகரிக்கவும் இல்லை. Very clearly you should understand that. தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். He did not condemn tithe giving. அவர் தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவில்லை. He did not cancel tithe giving. அந்த தசமபாகம் கொடுப்பதை அவர் முற்றிலும் நிராகரிக்கவும் இல்லை. Instead, what did he do? அதற்கு பதிலாக என்ன செய்தார்? He wanted to balance their giving with their living. அவர் செய்த காரியம் என்னென்று சொன்னால், அவர்கள் தசமபாகம் கொடுப்பதையும் அவர்கள் ஜீவியத்தில் வாழ்வதையும் இரண்டையும் சமநிலையாய் கொண்டு வர விரும்பினார். He said, "You are giving tithes, அவர் சொன்னார், நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீங்க, but your life is unrighteous. ஆனால் உங்களோட வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை அல்ல. Your life is very bad. உங்களோட வாழ்க்கை படுமோசமா இருக்கிறது. You are perfect in giving, but you lead an imperfect life." நீங்கள் பூரணமாய் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் பூரணத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஜீவியத்தை செய்கிறீர்கள். கொடுக்கிறதுல நீங்க சரியா இருக்கிறீங்க, வாழ்றதுலயோ தப்பா இருக்கிறீங்க. After saying this, he said, இதை சொல்லி அதற்கு பிற்பாடு, "You have to do that without leaving the other undone." இன்னொரு விதத்தில் சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாது இருக்க வேண்டும். What does it mean? அப்படி என்றால் என்ன? You have to live a life of righteousness. நீங்கள் நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். At the same time, அதே சமயத்தில் you have to continue giving your tithes. அதே சமயத்தில் நீங்கள் தொடர்ந்து தசமபாகம் கொடுப்பதில் நிலைத்திருக்க வேண்டும். You understand what the Bible says? வேதம் என்ன சொல்லி புரியுதுங்களா? He did not cancel or condemn tithing. தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவோ அது வேண்டாம் என்றும் அவர் நிராகரிக்கவில்லை. What he condemned was their lifestyle. அவர் கடிந்து கொண்டது எதை என்று சொன்னால், தசமபாகத்தை அல்ல, அவருடைய வாழ்க்கை முறையை. There is instance like this so many places in the Bible. இது மாதிரி சம்பவங்கள் வேதத்தில் அநேக இடங்களில் இருக்கிறது. For example, உதாரணமாக Jesus condemned the giving of the Pharisees, which they tried to, make it known by everybody. உதாரணமாக சொல்லணும் சொன்னா, பரிசேயர்கள் கொடுக்கிற காணிக்கைகள் கொடுக்கல் காரியங்களை தேவன் கடிந்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால் தான தர்மங்களை, ஏனென்று சொன்னால் அவர் எல்லாரும் வெளியரங்கமாய் தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார்கள். அங்க ஆண்டவர் சொல்ல, இனிமே நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லல, வெளியரங்கமா பார்க்கிறபடி கொடுக்காத, வலது கை செய்யறத. அவரு இதே பரிசேயர்கள் மாயக்காரர்கள் உபவாசம் பண்றதை கடிந்து கொண்டார். முகத்தை வாடலா வச்சுக்கிறீங்க, நீங்க இப்படி பண்ணாதீங்க, இனிமே ஜெபமே பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஒழுங்கா தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி மாய்மாலம் இல்லாமல் போய் உபவாசம் இருந்தார். ஜெபம் பண்ணுறது கூட கடிந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் மாதிரி ஜெபம் பண்ணாத, நீ அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க பிதா பார்க்கும்படி. அப்போ அவர் ஜெபத்தை வேணான்னு சொல்லலை, அவர் உபவாசத்தையும் வேணான்னு சொல்லலை, தான தர்மம் வேணான்னு சொல்லலை, அவர் தசமபாகத்தை வேணான்னு சொல்லலை, உன் வாழ்க்கையை சரிப்படுத்தினார். இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்யாது விடாதிருக்க வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும், அதையும் விட்டுறாத, இதையும் ஒழுங்கா செய். Now the question is this. இப்போ கேள்வி இதுதான். Did Jesus tell this to the Pharisees and the scribes alone, or does this teaching apply to our life today? இப்போ கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசு இந்த காரியத்தை இந்த பரிசேயரும் வேதபாரகருக்கும் மாத்திரம் சொன்னாரா, அல்லது அது நமக்கும் பொருந்துமா? Because he said very clearly, "Woe to the Pharisees and scribes." ஏனென்று சொன்னால் தெளிவா வசனம் சொல்லுகிறது, மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று.
You are giving tithe in cumin and anise and everything. நீங்கள் ஒற்றொன்றிலும் வெந்தயிலும் சீரத்திலும் தசமபாகம் கொடுக்கிறீர்கள். So he said, you have to do this and you have to also do the other. இயேசு சொன்னார், அவர்களை பார்த்து நீங்கள் இதையும் செய்ய வேண்டும் அதையும் விடாதிருக்க வேண்டும். So it is only meant for the Pharisees, is it? சரி, அதனால அது வேதபாரம் பரிசேயர்கள் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு மட்டும்தான். Is it? அப்படிங்களா? Okay, there are two important truths you have to understand. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு இரண்டு சத்தியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். First, if you come to Matthew 23 where this passage is written, மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இங்கே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. If you come to verse 1, 1ஆம் வசனத்துக்கு வாருங்கள். It very clearly starts the entire discourse like this. அந்த 23ஆம் வசனத்தில் பிற்பாடு சொல்லப்பட்ட காரியத்துக்கு முன்பதாக முதலாம் வசன துவக்கத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறது. Jesus spoke to the multitudes and to his disciples. இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி. யாரை பத்தி பேசினாரு? எல்லா ஜனங்கள்ட்டையும் எல்லா சீஷன்ட்டையும் ஆண்டதை பொதுவாக தான் பேசினார். இவங்களுக்கு மட்டும் பேசினாருன்னு கிடையாது. இவர்களை கடிந்து கொண்டாலும் பேசினது எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருக்கும் பேசினார். அது நம்பர் 1. நம்பர் 2, you have to understand. இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். If tithing is only supposed to be given by Pharisees and it doesn't mean anything to us, ஒருவேளை இந்த தசமபாகம் என்பது பரிசேயரும் வேதபாரகம் மாத்திரம் தான் கொடுக்க வேண்டும், அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வீர்கள் என்றால், then every other thing Jesus told to the Pharisees does not have anything to do with us. அப்படி என்று சொன்னால் பரிசேயருக்கும் இந்த வேதபாரகருக்கும் மற்ற எந்தெந்த காரியங்களை இயேசு சொன்னாரோ அவைகள் எல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. Can we agree? ஒத்துக்கிறீங்களா? தசமபாகம் அவங்கள பற்றி சொன்னார், அவங்ககிட்ட தான் சொன்னார், நமக்கு கிடையாதுன்னு சொன்னால் பரிசேயருக்கு இயேசு என்னெல்லாம் பேசினாரோ அது நமக்கு பொருந்தாது. சரிதானே? இதை மட்டும் நம்ம ஒதுக்க முடியாது. நீங்கள் அந்த சட்டத்தை இது பரிசேயருக்கு பேசினாருன்னா அப்போ பரிசேயருக்கு பேசினா எல்லாத்தையும் எடுப்போம், அதெல்லாம் நம்ம பைபிள்லேருந்து எடுத்துடலாம். நமக்கு அது கிடையாது. சொல்லலாமா? நான் உங்களுக்கு 2 உதாரணம் காட்டுறேன். I'll show you 2 examples. இதற்கு நான் 2 உதாரணங்களை மேற்கோள் காட்டுகிறேன். And you tell me, does it apply to us or not? நீங்க அந்த உதாரணத்தை பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்கள் அது நமக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு. Come with me to Matthew chapter 23 verse 25 to 26. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25 26 வசனம் வாருங்கள். He says, woe to you scribes and Pharisees. Again மறுபடியும் இங்க தொடங்குகிறார். மாயக்காரருக்கும் வேதபாரகருக்கும் தொடங்குகிறார். He says, woe to you scribes and Pharisees, hypocrites. மாயக்காரர் வேதபாரகர் பரிசேயர் உங்களுக்கு ஐயோ. For you cleanse the outside of the cup and dish, but inside they are full of extortion and self-indulgence. போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. Verse 26. 26ஆம் வசனம். Blind Pharisee, first cleanse the inside of the cup and dish, and the outside of them may be clean also. குருடனான பரிசேயரே, போஜன பதார்த்தத்தின் வெளிப்புறம் சுத்தமாகக்கூடிய அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. Does this apply to us or not? இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதா? Come again to 27-28 verse. மறுபடியுமாக அதே மத்தேயு 23 27 28 வசனங்கள் வாருங்கள். Woe to you scribes and Pharisees, hypocrites, for you are like whitewashed tombs, which indeed appear beautiful outwardly, but are inside are full of dead men's bones and all uncleanness. Even so you also outwardly appear righteous to men, but inside you are full of hypocrisy and lawlessness. 27ஆம் வசனம். மாயக்காரரே வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளில் ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இது யார்கிட்ட பேசினாரு சொல்லுங்க? யார்கிட்ட பேசினாரு? வேதபாரகரே பரிசேயரே மாயக்காரரே. அப்போ இந்த வசனம் நமக்கு பொருந்தாதா? இல்லை பாஸ்டர், நமக்கு பாத்திரம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும், உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பைபிளை அது நமக்கு கிடையாது, அது பரிசேயம் தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம். சொல்ல முடியுமா? வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே வெளியே கல்லறை நல்லா அழகாக இருக்க, உள்ள செத்தவனுடைய எலும்பு இருக்குது, அது நமக்கு கிடையாது, பரிசேயனுக்கு தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம். ஆண்டு நம்மட்டெலாம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இன்னொரு வசனம் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கிடுங்களேன். Matthew chapter 19 verse 3. மறுபடியுமாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள், 3ஆம் வசனம். The Pharisees also came to him, testing him, and said to him, is it lawful for a man to divorce his wife for just any reason? அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள்.
Immediately Jesus said, இயேசு உடனடியாக அதற்கு பதில் சொன்னார், Moses gave you the bill of divorcement not in the beginning but because of your hardened hearts. உடனடியாக இயேசு சொன்னார், மோசே உங்களுக்கு நான் தழுதல் சீட்டு ஆரம்பத்தில் அப்படி இல்லை, உங்களுடைய இருதய கடிதத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டது. From the beginning it is written, God created man and wife and he joined them, and what God has joined no man shall put asunder. ஆதியில் எழுதப்பட்ட வசனம் படி சொல்ல, ஆதியிலே தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களை சிருஷ்டித்தவர்களை தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் தான் இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, இந்த வசனம் பரிசேயருக்கா நமக்கா? அது இயேசு வந்து பரிசேயருக்கு பதில் சொன்னார், அவங்ககிட்ட பேசினார். நமக்கு அது பொருந்தாது. நம்ம எப்படி வேணால் வாழலாம். சொல்லாமல் சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், பரிசேயர்கிட்ட பேசினதும் யாருக்கு பேசினது தான். So don't try to slip away with this caveat saying, it is spoken to the Pharisees, it is spoken to the scribes and it doesn't apply to me. அதனால் இந்த எச்சரிப்புக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுமாக சாக்கு தேடும்படியாக இது பரிசேயருக்கு சொல்லப்பட்டது, இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நீங்கள் இந்த எச்சரிப்புக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடாதிருங்கள். It applies to everyone. இது எல்லாருக்கும் பொருந்தும். விளங்குனவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Yeah. Now let's go on. மறுபடியும் இப்போ We're talking about the period of the giving. அந்த தசமபாகம் கொடுக்கிறதான அந்த காலகட்டங்கள். It started in Genesis. அது ஆதியாகமத்தில் தொடங்கப்பட்டது. It moved on till Malachi. அது மல்கியா வரைக்கும் வந்தது. Jesus takes up this issue and he speaks about it. இயேசு இந்த சர்ச்சையான இந்த காரியங்களை தசமபாகத்தை பிரச்சனை குறித்து எடுத்து பேசுகிறார். And then he says you have to do the other and do this as well. அவரும் இயேசு சொல்ல, இதையும் செய்ய வேண்டும் அதையும் செய்ய வேண்டும், விடாதிருக்க வேண்டும் என்று. You have to give tithe, you have to be a righteous person. நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று. But then அடுத்தது, was this teaching explicitly mentioned anywhere in the church doctrine? ஆனால் இந்த தசமபாகத்தின் காரியம் இயேசுவோடு நிறைவடையாமல் புதிய ஏற்பாட்டின் சபையிலே எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? Truth be told, after this statement of Jesus, there is no mention of tithe anywhere in the Bible. உண்மையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தசமபாகம் என்ற தலைப்பின் இந்த காரியத்தை குறித்து இயேசுவின் வாழ்க்கைக்கு பிற்பாடு வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. We don't know whether they gave tithe or they did not give tithe. We don't know. நமக்கு தெரியாது, ஒருவேளை அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது. Because there is no clear cut word which says in the early church there was tithing or no tithing. ஏனென்று சொன்னால் ஆதி சபையின் காலங்களில் ஆதி சபையில் அவர் தசமபாகம் கொடுத்தார்கள் என்பதற்கான எந்த ஒரு கூற்றோ சான்றோ தெளிவாக சொல்லப்படவில்லை. But there is something very important that the New Testament church was teaching. ஆனால் இதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு முக்கியமான ஒரு போதனை அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது. 1 Corinthians chapter 16 verse 1. 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Concerning the collection for the saints, as I have given orders to the churches of Galatia, so you must do also. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்மம் பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், in the Old Testament, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே what was explicitly said was, it was a law. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது பிரமாணம். But in the New Testament he says, ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, look at this, படிங்கள், I have given orders to the churches of Galatia. நான் கலாத்திய சபைகளுக்கு திட்டம் பண்ணி இருக்கிறேன், கட்டளை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அங்க வந்து சட்டம், இங்க திட்டம். சொல்லுங்க, அங்க சட்டம், இங்க கொடுக்கிறது என்னது? கொஞ்ச நேரத்துக்கு தசமபாகத்தை விட்டுருங்க. அங்க வந்து கொடுக்கிறது தசமபாகம் எல்லாமே என்னது? சட்டம். கொடுக்கணும், கண்டிப்பா நீ கொடுக்கணும். ஆனா இங்க சட்டம் இல்லை, என்னது? நான் ஒரு திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்று வித்தியாசம், பழைய ஏற்பாட்டில் தசமபாகன்றது வந்து விளைச்சல். என்னது? உன் தானியம், திராட்சரசம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? விளைச்சலின் பலன், முதற் பலன், அதை நீ தசமமாக கொண்டு வந்து பண்டக சாலையில் கொண்டு போய் விற்கணும். ஏன்னா அங்கே ஆகாரம் குறைச்சிடக்கூடாது. நான் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா அங்கே பொருள் அல்ல, அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, கிளியராக போட்டிருக்கு, பரிசுத்தவான்களுக்காய் சேர்க்கப்படும் தர்ம பணம். இங்கே எக்கனாமியே மாறிடுச்சு. அங்கே வந்து அக்ரிகல்ச்சர், இங்கே வந்து எக்கனாமிக்ஸ். இங்கே தர்ம பணம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் போகலாம் இதில். இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்கிறார் பாருங்க. இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணார் பாருங்க சர்ச்சில். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வசனம் 2வது வசனம் வாசித்தீங்கன்னா 3 முக்கியமான கருத்துக்களை அங்கே எழுதுறாரு.
3 முக்கியமான கருத்துக்கள் நான் வேகமாக சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால. நம்பர் 1, கிவிங் வாஸ் டன் பீரியாடிக்கலி. எழுதி கொள்ளுங்க. முதலாவது, அந்த கொடுத்தல் என்பது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக கால அளவு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்க வேண்டும். வழக்கமாக கொடுக்கப்பட்டது. எப்படி நான் பாருங்க, 2ஆம் வசனம் பாருங்க. நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும். எப்படி? வாரத்தின் முதல் நாள் தோறும் நீங்க பணம் சேகரிக்கணும், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை. அப்ப நீங்க கவனிங்க, இங்க வந்து கொடுத்தல் என்பது வாரந்தோறும் என்ன செய்திருக்காங்க, சபையில பணத்தை கொடுத்துருக்காங்க, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கும்படி கொடுத்தாங்க. ஏன் அப்படி வாரந்தோறும் கொடுத்தாங்க? நம்மளுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டா, நம்ம சம்பளம் வந்து மாச சம்பளம், அதான் இன்னைக்கு பொதுவாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு வந்து தினக்கூலி தான். காலிலேருந்து சாயங்காலம் வேலை செஞ்சானா அவனுக்கு உடனே சம்பளம், அவ்வளோதான். ஸோ அவனுக்கு எப்படி பவுல் வச்சுருந்தாருன்னு கேட்டால், நீ மாதத்துக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியதில்லை, வாரத்தில் ஒரு நாள், முதல் நாள்ன்றது ஞாயிற்றுக்கிழமை, பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால அன்றைக்கு வந்து ஓய்வு நாளாக மாறுது. அந்த நாளில், வாரத்தின் முதலாவது நாளில் நீங்கள்லாம் சபையில் வர்றீங்க, இந்த வாரம் முழுசும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த நாளில் தர்ம பணத்தை என்ன பண்ணுங்க, எல்லோரும் சேருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அப்போது ரெகுலராக எவ்ரி வீக், நம்ம மந்த்லின்றது அவங்க வீக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பாருங்க, 2ஆம் வசனம் திரும்ப வாசித்தீங்கன்னா, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும். அவன். நம்பர் 2, கிவிங் வாஸ் பர்சனல். அந்த 2வது காரியம் கொடுத்தல் என்பது தனிப்பட்ட நபர்களை குறிக்கிறது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா, let each one of you lay something aside. let each one of you என்ற வார்த்தை, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் எடுத்து கொடுங்கள். எத்தனை பேர் வேலை செய்யணும், அவன் நீ வந்து தர்ம பணத்தை கொடு. 3வது ரொம்ப அழகா இருக்கு, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இராத, 2ஆம் வசனம் திரும்ப, பணஞ்சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். தன் வரவுக்கு தக்கதா, இவ்வளவுதான் கொடுக்கணும்னு லிமிட் கிடையாது. 50 ரூபா கொடு, 100 ரூபாய் கொடு, அப்படி கிடையாது. உன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கொடு. ஸோ இட் வாஸ் நாட் எ ப்ரீடிட்டர்மின்ட் வேல்யூ, இட் வாஸ் அ ப்ரொபோர்ஷனல் வேல்யூ. அதாவது இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது, இது வந்து வரவுக்கு தக்கதாக கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதமாக கொடுப்பான். ஒவ்வொருவனுடைய வரவு எப்படி வித்தியாசமாக இருக்கோ, ஒவ்வொருவன் என்ன பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த காலத்தில் கொடுத்தல் வரும்போது ஒரு பெரிய வித்தியாசத்துக்குள்ளே போகுது. எப்படி போகுதுன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறாரு, 10ல் ஒரு பாகம். யார் நியமித்தது? கர்த்தர் நியமிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார் மோசேட்ட, இப்படி பிரிக்கணும், அது எனக்கு பரிசுத்தம் உள்ளது, அது ஆசாரியனுக்கு போகணும்னு சொல்லி கொடுக்க சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பவுல் சொல்கிறாரு, அவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அல்லேலூயா. தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். நல்லா கவனிங்க, இப்போ முக்கியமான காரியம் சொல்கிறேன். தன் மனதில் நியமித்தது கூட எப்படி கொடுக்கணும்னா, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, சந்தோஷமா உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், இப்போ நல்லா கவனிக்கணும், நீங்க தன் மனதில் நியமிக்கிறது அப்படின்றது வந்து எந்த அளவு வேணா இருக்கலாம், எதன் அடிப்படையில் வேணா இருக்கலாம். உதாரணமாக, ஒருவன் தன் மனதில் தேவன் நியமித்த தசம பாகத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு அவன் தான் மனதில் நியமிச்சுட்டு, அவன் வந்து நான் கர்த்தர் நியமித்த தசம பாகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உற்சாகமாகவும் சந்தோஷமாக கொடுத்தால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் சொல்கிறான், கர்த்தர் நியமித்ததை என்னால் பண்ண முடியாது, நான் என் மனதில் நியமித்ததை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் கொடுத்தாலும், எவ்வளவு சந்தோஷமாக கொடுக்குறானோ கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது நியமித்தலில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே கர்த்தர் நியமிச்சார், மனுஷன் வந்து மாற்றலாம் முடியாது. இங்கே அப்படி இல்லை, நீ மனசை நியமிச்சுக்கோ, என்ன கொடுக்க போகிற நீ நியமிச்சுக்கோ. நீ கர்த்தர் சொன்னதையும் நீ செய்யலாம், அல்லது உன் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ நீ கொடுக்கலாம். நீ உற்சாகமாக எவ்வளோ கொடுக்குறியோ கொடு. தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே தன்னால் இயன்ற மட்டும் கொடுத்தான், ஜனங்கள் உற்சாகத்தினால ஏராளமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க.
அதுக்கு நோ லிமிட், அதுக்கு அளவே கிடையாது. கர்த்தர் எதை பார்த்தாருன்னா, நீ எப்படி உற்சாகமாக கொடுத்த, அந்த உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் வந்து கௌரவிக்கிறார், இன்றைக்கும் அதை செய்கிறார். அப்போது இதில் ஒரு சத்தியம் இருக்குது. தசம பாகம் என்கிற தேவனுடைய நியமித்தலை ஒரு மனுஷன் இன்றைக்கு தொடர்வது தவறல்ல. என் பர்சனல் லைஃப்பில் நான் சிறு வயது முதல் இந்த பழக்கத்தை நான் என் லைஃப்பில் வச்சுருக்கேன், நான் தொடர்றேன். கர்த்தருக்குரியதுன்னு நான் கரெக்டாக அந்த 10ல் 1 நான் எடுத்து வச்சுட்டு கர்த்தருக்கு கொடுக்குறேன். போக போக என் உற்சாகத்தில் இன்னும் அதிகமாக கூட கொடுக்குறேன். இது என்னன்னா, நான் நியமிச்சுக்கிட்டேன், நான் நியமித்தேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த உற்சாகத்தோடு கொடுக்கும்போது கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். இந்த தசம பாகத்தை நீ கர்த்தருக்கு கொண்டு வந்து பண்டகசாலையில் வைக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது நமக்கு முன்பாக இருக்கிற தெரிந்தெடுப்பு. நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக்கலாம். ஒருவனுக்கு ஒரு நாள் விசேஷமாக இருக்குது, இன்னொருவனுக்கு இன்னொரு நாள் விசேஷமாக இருக்குது. அதனால் ஒருத்தர் நியாயம் தீர்க்கப்பட போகிறதில்ல. ஆனால் உன்னை கவனிக்கணும், நீங்கள் கர்த்தர் நியமித்தபடி நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் நியமித்தபடியும் கொடுக்கலாம். அது உங்களுடைய முழு சுதந்திரம் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ கவனிங்க, இந்த தசம பாகம் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டது? பர்பஸ் ஆஃப் டைத். எதற்காக கொடுக்கப்பட்டது? நம்ம ஆரம்பத்திலே கவனித்தோம். இது எதற்காகனா, அந்த லேவியர்களுடைய பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஏழைகளுக்காகவும் அது சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக செய்யப்பட்டது வந்து லேவியர்களுடைய பராமரிப்பு. ஆனால் எங்கே கொண்டு வர சொன்னார்னு பாருங்க. உங்கள் தசம பாகங்கள் எங்கே கொண்டு வாங்க? பண்டகசாலையில் கொண்டு வாங்க, என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. அப்போ அதில் என்ன அர்த்தம் நீங்கள் விளையிக்கலான்னு சொன்னால், இது யாரோ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. இது அங்கே நடக்கும் ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இது ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. ஆசாரிய ஊழியம் என்பது பல குடும்பங்கள், பல பேர் சேர்த்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றாங்க. அத்தனை பேரும் தேவனால் போஷிக்கப்படும்படி தேவன் அதை அவர்களுக்கு கொடுக்க சொன்னார். அப்போ கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கிறது இங்கே வந்தாலும், இந்த பணம் நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் ஒரே மனுஷன் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம். நாம் இங்கேருந்து இங்கே ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள், முழுநேர ஊழியர்கள், அதுக்கப்புறமா பணியாளர்கள், அதுக்கப்புறமா பராமரிக்கிறவர்கள், அதுக்கப்புறமா பாதுகாக்கிறவர்கள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுது? நீங்கள் கொடுக்குற கர்த்தருக்கென்று கொடுக்கிறத கர்த்தருடைய ஆலய பணியில் இருக்கிறவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளமாக அவர்களுடைய பராமரிப்பு கொடுக்கப்படுகிறது. எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி சம்பளம் தான். மாதத்திற்கு நீங்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சம்பளம் மாறாது. சம்பளம் அதுதான். அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துக்கணும், அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் எங்களை பராமரிச்சுக்கணும். கோடி வருதுன்னொடனே கோடீஸ்வரம் மாதிரி வாழ முடியாது. அது எதுக்கு வந்ததுன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இதை தவிர நாம் வெளி மாநிலங்களில் எத்தனையோ ஊழியர்களை மாதந்தோறும் தாங்குகிறோம். வேறே பத்திரிகை ஊழியங்கள், வேறே மிஷினரி ஸ்தாபனங்கள், இதற்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கைகளை பிரித்து என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். நம்ம ஆலயம் மட்டும் கட்டுறோம்னு நினச்சிக்கிடாதீங்க. நம்ம இன்றைக்கி சாட்சியில் கேட்டது போல் 19வது இப்போ 20வது ஆலயம் முடிய போகுது. இதெல்லாம் நம்ம மேலே நாமளாக என்ன பண்ணுறோம்? அந்த பணத்தை எடுத்து நாம் அறியாத, ஏசியை கூட கிடையாது, அவங்க தன்னந்தனியாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஆலயம் கட்ட முடியலையா? இந்தாப்பா எடுத்துக்கோ, நீ கட்டு, நல்லா ஊழியம் செய். சில ஏழை ஸ்தாபனங்கள், அனாதை ஆசிரமங்கள், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு நடத்தப்படுகிற சேவைகள் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் செய்யுங்க செய்யுங்க. நம்ம என்ன உணர்றோன்னா, தேவனுடைய சரீரமாகிய சபை அகலம் விரிந்ததுமா இருக்கு. வந்ததெல்லாம் நம்மளே சாப்பிட்டு உட்காந்துருந்தா நம்ம எப்பவுமே கட்டடம் கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த காலத்திலேருந்து வருகிற எல்லா பணமும், இங்குள்ள ஊழியர்களுடைய சம்பளங்கள்,
வேலையாட்களுடைய சம்பளங்கள், பராமரிப்பு செய்கிறவங்க சம்பளவங்க, பாதுகாக்கிற செக்யூரிட்டியுடைய சம்பளங்கள்லேருந்து எல்லாருடைய சம்பளமும் கொடுத்து இந்த இடத்தை பராமரித்து இந்த இடங்களை வாங்கி ஜனங்களுக்கு வசதிகளை பண்ணி இங்கே இருக்கிறவங்கள பராமரிக்கிறது மாத்திரம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத இடங்களில் வேலை செய்கிற ஊழியர்களையும் போஷித்து பராமரிக்க கர்த்தருடைய வீட்டிற்கு இந்த பணம் வருகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது எங்கே கொடுக்குறீங்கன்னா நினச்சிடாதீங்க பாஸ்டர் கொடுக்குறோம். நோ நோ நோ, இது கர்த்தருடைய பண்டக சாலில் வந்து இறங்குது. இந்த பண்டக சாலை நூற்றுக்கணக்கான பேர் உயிர் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பல ஏழைகள் விதவைகள் பராமரிக்கப்படுறாங்க சபையின் மூலமாக. மாதந்தோறும் அவர்களுக்கு பராமரிப்பு போய் சேர்கிறது. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு போய் பணம் சேர்கிறது. எவ்வளோ பேர் நொறுக்கப்பட்டவங்க, வீடு இல்லாதவர்கள் வீடுகள் கட்டப்படுகிறது. எவ்வளோ நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை, இன்னாருக்கு எவ்வளோ கொடுத்தோம், அங்கே எவ்வளோ கொடுத்தோம், எதுவும் சொல்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய தயவான கிருபையின்படி இது ஒரு பெரிய பராமரிப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய பரம்புதலை நம்முடைய தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு கொடுக்க நீ மனத்தில் நீ நியமிச்சுட்டு நீ கொடுப்பாயானால் ஆண்டவர் அடுத்த ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன ப்ராமிஸ்? முதல்ல சொன்னேன் த போர்ட்ரேயல், த பீரியட், தென் த பர்பஸ். நாலாவது ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தயாளமாக இப்படி கொடுக்குறேன்னு நீ சோதிக்கணும்னா நீ என்ன பண்ணு, கொண்டு வா, நீ என்ன சோதிச்சுப்பார். அப்போ நீ புரிஞ்சுக்கிடுவ நான் எவ்வளோ பெரிய தயாள பிரபுன்றதை புரிஞ்சுக்கிடுவேன். அல்லேலூயா. பைபிள் பிரின்சிபிள் தான், நீங்கள் தப்பாக விளங்கிடக்கூடாது. இது எப்படி இது நடக்குது, கர்த்தரை எப்படி நான் அறிந்து கொள்வது? முதலாவது கர்த்தர் நல்லவர்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? அவரை ருசிச்சு பார்த்தேன், அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ருசிக்க முடியும்னா வசனமாகிய அவருடைய தெளிந்த தேன், அதை சாப்பிட்டா கண்ணு தெளிச்சிடும், அவரை தெரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது கர்த்தர் தயாளர் என்று தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வேன்? ஆண்டவர் சொல்ல, வா சோதிச்சு பாரு, ருசிச்சு பாரு, மாத்திரம் இல்லை சோதிச்சே பாரு, நீ கொடுத்து சோதிச்சு பாரு, உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறோம் பாரு. அல்லேலூயா. நம்ம சபை ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால், முதல்ல அவங்க சத்தியத்தை தெரிந்தவங்க மாத்திரம் இல்லை, கொடுத்து கொடுத்தே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யார் மேலேயும் கட்டாயம் கிடையாது, மனதில் நியமிக்கிறேன், உற்சாகமாக கொடுக்குறேன். கர்த்தர் என் களஞ்சங்கள் எல்லாம் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிறதுக்கு மூன்றாவது ஒன்று இருக்கு. ருசித்து பாரு, சோதித்து பாரு. மூணாவது ஒன்று இருக்கு, வாஸ்தவமா கடைசியா 1 சாமுவேல் 12:24 பாருங்க. 1 Samuel 12:24. 1 சாமுவேல் 12:24. Only fear the Lord and serve him in truth with all your heart, for consider what great things he has done for you. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு 3 டீ தான், 3 டீ. டேஸ்ட் அண்ட் சி, ருசித்து பாருங்கள். டெஸ்ட் அண்ட் சி, சோதித்து பாருங்கள். மூணாவது திங்க் அண்ட் சி, சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரை அறியணும்னா சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? சிந்தித்து. இன்னொரு விதமாக சொன்னால் யோசிச்சு பார்க்கணும். சொல்லுங்க, யோசிச்சு பார்க்கணும். யோசிக்காம சிந்திக்காம நீங்க முன்னால போனீங்கன்னா கர்த்தரை அறிஞ்சிக்க முடியாது. கர்த்தரை நம்ம ரொம்ப யோசிக்கணும், சிந்திக்கணும். சிந்திச்சு தான் அவரை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஆண்டவர் இந்த சிந்தனையிலிருந்து நம்ம விலகிடக்கூடாது. நம்ம சிந்தனையில் யோசனையில் அவரை மறந்துடக்கூடாதுன்றதுக்காகவே 3 காரியங்களை ஞாபகப்படுத்துறதுக்குன்னு நியமிச்சிருக்காரு. தெரியுமா பைபிளில்? ஞாபகப்படுத்துறதுக்குன்னே 3 நியமிச்சார். வேகமாக சொல்கிறேன். 1 உபாகமம் 5:15, Deuteronomy 5:15. உபாகமம் 5:15. God commanded the Sabbath day so the people will remember that they've been delivered and given freedom. தேவன் ஓய்வு நாளை கட்டளையிட்டு இருந்தார். ஏனென்று சொன்னால் எகிப்திலிருந்து விடுதலையான அதை நினைவு கூறும்படியாக. அதுதான் சொல்றார் ஆண்டவர். நீ யார் தெரியுமாப்பா? முன்னால ஓயாம வேலை செஞ்ச. எப்படி ஓயாம வேலை செஞ்ச? உன் பெருமூச்சு வானம் வரைக்கும் எட்டுச்சு. அப்படி ஓயாம வேலை வாங்கினாங்க. ஆனா உன்னை நான் விடுவிச்சேன். இப்போ என்ன பண்றது தெரியுமா? ஓய்வு நாள் ஆசிரி. எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஓஞ்சிருக்க பாரு, அன்னைக்கு யோசி. என்ன யோசிக்கணும்? ஓயாம வேலை செஞ்ச என்ன?
கர்த்தர் ஓய்வு கொடுத்து விடுதலை கொடுத்து ரட்சித்தாரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. அது நினைக்கிறதுக்கு தான் ஓய்வு நாள். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வாரத்தின் முதலாவது நாள். சர்ச்சுக்கு எதுக்கு வந்தோம்? இப்போ தான் ஏன்ச்சம்பா சார் வந்தேன். வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்தவனாக இருக்கேனே போய் ஆறணும். அதுக்கா எதுக்கு வந்தேன்? இந்த நாள் வந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கறதுக்கு வந்தேன். அதுக்கு தான் இந்த நாள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த நாளில் வந்து நினச்சி துதிக்கிறேன். ஏசப்பா என்னை எவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க, இந்த வாரம் ஃபுல்லாக காத்தீங்க, போஷிச்சிங்க, அரவணைச்சிங்க, என்னை நடத்துனீங்க, உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. என்னை ரட்சித்தீங்களே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு கைத்துக்கு ஒரு அலையில சொல்லிருங்களேன், அல்லேலூயா. அதை நினைக்கிறதுக்கு தான் இந்த சண்டே. மறந்துடாதீங்க. சில பேர் சண்டேன்னு மறந்து போயிடுது. அப்படி மறக்கக்கூடாது. அப்படின்னா ஞாபகம் வச்சு வந்துட்டு ஞாபகமாக கர்த்தரை துதிக்கணும். ஆமேன். சரி, ரெண்டாவதும் ஆண்டவர் நியமிக்கிறாரு. 1 கொரிந்தியர் 11:24-25 குறிச்சுக்கிடுங்க. 1 Corinthians 11:24-25. அதில் பார்த்தா அவர் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்க? திருவிருந்து. எல்லாரும் சொல்லுங்க, திருவிருந்து. அப்போ திருவிருந்து ஆண்டவர் நியமிக்கிறார். எதுக்குன்னா, என்ன மறந்துடாதீங்கப்பா. ஓய்வு நாளை நியமிச்சுட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, உன்னை எவ்வளோ பெரிய ஓங்கிய புயத்தில் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன், உன் ரட்சிப்பை மறந்துடாத. அதுக்கு தான் உன்னை ஓய்வு நாளில் ஆராதிக்க வச்சுருக்கேன். ரெண்டாவது திருவிருந்து. என்ன நினைக்க செஞ்சுக்கோ. என்ன நினைக்கணும் அப்படின்னா, எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவை சுமந்தார். அதை வாழ்நாளெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போ திருவிருந்து எதுக்கு வரேன்னா சடங்காச்சாரம் இல்லை. திருவிருந்து எப்படியாவது வாங்கிடணும். சில பேருக்கு அது ஒரு சடங்கு. கரெக்டாக திருவிருந்து மட்டும் வாங்கிட்டு போயிடணும். அப்படி கிடையாது. எதுக்கு திருவிருந்துனா, அவரை நினைவு கூறும்படி. என் இயேசு எனக்காக மரித்தார், என் இயேசு என் மேல் எவ்வளோ அன்பு கூர்ந்தார், எனக்காக ஜீவனையே தந்தார், ரத்தத்தை சிந்தினாரு, சரீரத்தை பிட்க கொடுத்தாரு. அதை நினைவு கூறும்படி திருவிருந்து. மூணாவது ஒன்று ஆண்டவர் நியமிச்சார் பாருங்க, நம்மளுக்கு நினைவு வரணுன்றதுக்காக. யோவான் 14:26 பாருங்க. யோவான் 14:26. என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். எல்லாரும் சொல்லுங்க, நினைப்பூட்டுவார். அப்போ அங்கே பரிசுத்தாவினை கொடுத்தது எதுக்குன்னு சொன்னால், வெறும் அந்நிய பாஷை பேசி வரங்களை பயன்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்லை. பரிசுத்தாவினோட வேலை என்னன்னா, இயேசு நமக்கு போதித்தவைகளை நினைப்பூட்டுறதுக்கு. ஓய்வு நாள் கர்த்தர் நம்மை ரட்சித்ததை நினைவு கூறுறதுக்கு. திருவிருந்து அவர் நமக்காய்ப்பட்ட பாடு, அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த மன்னிப்பு, அவர் பலியாக நமக்கு மாறினாரு, அதை நினைக்கிறதுக்கு திருவிருந்து. என்னை நினைவு கூறுறதுக்கு செய்யுங்க. மூணாவது, பரிசுத்த ஆவியானவர் எது கொடுக்கப்படுறாருன்னா, இயேசு சொல்லிய வார்த்தைகள்லாம் நமக்கு டெய்லி நினைப்பூட்டுறதுக்கு தான். அப்போ முக்கியம் என்ன கருத்து என்னன்னு கேட்டால், யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, நினைத்து பாருங்க. கர்த்தரை அறிய வேண்டுமா? ஒரு மனுஷன் தொடர்ந்து என்ன செய்யணும்னா சிந்தித்து பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, சிந்தித்து. அந்த சிந்தனையிலேருந்து அவரை எடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு தான் திருவிருந்து, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நம்மளை சிந்திக்கணும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு நாள் நல்லா பாடினாங்க, கர்த்தர் எங்களை விடுவித்தார் விடுவித்தார். அடுத்த நாள் சீக்கிரத்தில் அவர் செய்கைகளை மறந்து போனார்கள். மறந்து போன உடனே தங்களுடைய பாளையங்களே முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த உடனே அடுத்து என்னன்னா, கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். இப்போ புரியுதா எவ்வளோ நினைவு எவ்வளோ முக்கியம்னு? நினைவு தான் நம்மளை பாதுகாக்குது. நினைவு தான் நம்மளை கர்த்தரோட இணைச்சி வைக்குது. அல்லேலூயா. சில பேர் மனைவிமார் புருஷன்ட்ட சொல்லுவாங்க, என்ன எங்களை பார்த்தா நினைப்பே இல்லையா, வீட்டுக்கு வர்ற நினைப்பே இல்லையா. என்ன அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தை, நினைப்பே இல்லையா, நாங்களாம் 2 பேரும் உட்காந்துருக்கோம், நினைப்பே இல்லையா. எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேரம் 12 மணி ஆச்சு தெரியாது. அப்பா 12 ஆயிடுச்சா, இதை வந்துடுறேன். நினைப்பே இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே. இப்படி நினைப்பே இல்லை இருந்தால் ரொம்ப ஆபத்து. புரியுதுங்களா? அடிக்கடி என்ன பண்ணணும், நினைக்கணும். அதுக்காக எங்கள் வீட்டில் எப்படின்னா, அந்த ஒரு 8 மணி தாண்டோடனே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கணும். என்னது, நினச்சிக்கோ, 2 ஜீவன் இங்கே உட்காந்துருக்கு, நினச்சிக்கோ. புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாள், திருவிருந்து, பரிசுத்தாவினோட ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுகிறான். நினச்சிக்கப்பா, எங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ நினச்சிக்கோ. அல்லேலூயா. நினச்சிக்கிட்டே இரு. நினைக்கிறத விட்டா என்ன தெரியாமல் போயிடும் உனக்கு.
தெரியாமல் போயிடும். நம்ம பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடியும் போது இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்ல தான் போகிறோம். 103 சங்கீதம் 2 வசனம் என்னது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். பாருங்க, மனுஷனுக்கு வந்து எது தொலைஞ்சு போனாலும் சரி பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். கண்ணு இல்லாமல் போனால் கூட தடவியாவது வாழ்ந்துக்கலாம். கால் இல்லாமல் போனால் கூட எதையாவது வச்சு வாழ்ந்துக்கலாம். நினைவு மட்டும் போயிடுச்சு, அவ்வளோதான், டோட்டல் வேஸ்ட். அவன் புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றும் தெரிலங்கன்னா அவங்கள வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது. அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு மனுஷன் நினைவை மட்டும் இழந்துட்டான், தேவனை சிந்திக்கிறத நிறுத்திட்டான்னா அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. கர்த்தரை அறியணுமாப்பா, அவரை சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். நீ அல்லேலூயா, எப்பொழுது அவர் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதான் 3ஆம் அதிகாரம் இல்லை, நீதிமொழிகள் 3:5-6 பாருங்க, அதில் போட்டிருக்கு. உன் முழு இருதயத்தோடு உன் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். வழி எல்லாத்துலையும் நினச்சிக்கோப்பா, வழி எல்லாத்துலையும் நினச்சிக்கோ. அப்பொழுது அவர் உன் பாதைகளை நினச்சிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை அறியணும்னா உண்மை நினைக்கணும். நான் அடிக்கடி நினைக்கணும், தினந்தோறும் நினைக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நீங்களே நினைவாக இருக்கணும்ப்பா, நினைவெல்லாம் நீங்கள் தான். அப்படி இருக்கணும் ஆண்டவரே, அப்போ நான் உங்களை இன்னும் அறிவேன். இன்றைக்கி பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. எப்படி அறிஞ்சிக்கலாம்? 3 வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ முதலாவது டேஸ்ட் அண்ட் சி, தமிழில் ருசித்து பாருங்க. ருசித்து பாருங்க, சத்தமாக சொல்லணும். 2வது டெஸ்ட் அண்ட் சி, என்ன செய்யணும்? சோதித்து பாருங்கள். 3வது சிந்தித்து பாருங்கள், திங்க் அண்ட் சி. தேவனை அறிகிற அறிவில் நாம் வளரணும். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் நாமம் அதிசயமே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் நாமம் அதிசயமே. அவர் செய்ததாம் உதவிகளை மறவாமலேயே, இயேசுவை வாழ்நாள் எல்லாம் துதி செய். அவர் செய்ததாம் உதவிகளை மறவாமலேயே, இயேசுவை வாழ்நாள் எல்லாம் துதி செய். என் ஆத்துமாவே எக்காலத்தை போல் நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா பாடலாம். தேவன் இயேசுவை துதி, எக்காலத்தை போல் சத்தம் உயர்த்தி, ஏக தேவன் இயேசுவை துதி. பாவம் போக்கி ரோகம் நீக்கி தூக்கி எடுத்திட்டாரே, கரத்தால் தாங்கி அணைத்திட்டாரே. பாவம் போக்கி ரோகம் நீக்கி தூக்கி எடுத்திட்டாரே, கரத்தால் தாங்கி அணைத்திட்டாரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் நாமம் அதிசயமே. என் ஆத்துமாவே பாரில் எந்தனை பிரித்தெடுத்து ஜீவப்பாதை செல்ல செய்தாரே. பாரில் எந்தனை பிரித்தெடுத்து ஜீவப்பாதை செல்ல செய்தாரே. சுத்தனாய் நான் ஜீவித்திட சுத்த ஆவிதான், அவருக்கு சதா துதி ஸ்தோத்திரமே. சுத்தனாய் நான் ஜீவித்திட சுத்த ஆவிதான், அவருக்கு சதா துதி ஸ்தோத்திரமே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் நாமம் அதிசயமே. என் ஆத்துமாவே எண்ணில் அடங்கா நன்மை அளித்தார், தம்மை தாமே எனக்காயினார். எண்ணில் அடங்கா நன்மை அளித்தார், தம்மை தாமே எனக்காயினார்.
முடித்திடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவன் நாமம் அதிசயமே. என் ஆத்துமாவே. ஹalleluya. எல்லாரும் எழும்பி நிற்போம் தேவ சமூகத்துல. Let's all stand up in the presence of God. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். Hallelujah. 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 Lord, I want to know you more and more. ஆண்டவரே, உம்மை அதிகமாய் அறிய விரும்புகிறேன். More and more. இன்னும் அதிகமாய் அறிய விரும்புகிறேன். Deeper and deeper, oh Lord. இன்னும் ஆழமாய் அறிய விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. The knowledge of the holy is the true knowledge. பரிசுத்தர் அறிகிற அறிவே உண்மையான அறிவு. Hallelujah. 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 ஆண்டவரே, அந்த அறிவில என்னை இன்னும் பெருக பண்ணும். சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, அந்த அறிவில இன்னும் என்ன பெருக பண்ணும். இன்னைக்கு நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம் பாருங்க, பரிசுத்தரை அறிகிற அறிவு நான் பெறணும், அந்த அறிவுல நிரம்பணும், அந்த அறிவுல நான் பெருகணும். அல்லேலூயா. என்னை இன்னைக்கு பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உண்மையாகவே இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினாரு. இன்னைக்கு பேசுனதுனால நம்ம இது வரைக்கும் தேவன் அறிந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக அறிகிறதுக்கு, அந்த அறிவில் பெருகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தாருன்றவங்களோ ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னும் நான் இன்னைக்கு பெருகியிருக்கேன் அந்த அறிவில். பாருங்க, இந்த அறிவு நம்மளை எங்கே கொண்டு போகணும்னா அவரோடு உள்ள உறவு கொண்டு போகணும். அவர்கிட்ட நெருக்கமாக போகணும். என்னை இவ்வளோ நேசிச்சிங்களா ஆண்டவரே, இவ்வளவு அன்பு கூர்ந்தீங்களா, இவ்வளவு என்ன நினைக்கிறீங்களா, உமக்கு நன்றி அப்பா. அம்மா இன்னும் அறிய விரும்புகிறேன். அந்த அறிவின் மேன்மைக்கா எதை வேணா நஷ்டம் விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாத்தையும் அறியணும்னு நான் விரும்புகிறேன். இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். இந்த ஒரு செய்தியில் தேவனுடைய ஆழத்தில் ஒரு சின்ன சென்டிமீட்டர் கூட நம்ம தாண்டலைன்றதான் உண்மை. நம்ம இன்னைக்கு சும்மா மேலாக தான் படித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவருடைய ஆழங்களை யார் அறிய முடியும்? யார் அறிய முடியும்? அவருடைய ஆழம் எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. இன்னும் என்ன அறிய பண்ண ஆண்டவரே, இன்னும் அறிய பண்ணும். அறிவதற்கு வழி என்னன்னு கண்டுபிடிச்சோம் இன்னைக்கு. ருசிக்க கிருபைத்தாங்க, ருசிக்க கிருபைத்தாங்க. இப்படி வசனத்தை தேனை போல சாப்பிட்டு அறிவாகிய மனக்கண்ணெலாம் தெளிவாக தெரிகிற அளவுக்கு உங்களோட வசனத்தை எனக்கு இன்னும் அதிகமாக உட்கொள்ள கிருபைத்தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் உங்களோட வசனத்தை அதிகமாக நேசிக்க கிருபைத்தாங்க. சொல்லுங்க, வசனத்தை நேசிக்க, வசனத்தை பற்றி கொள்ள, வசனத்தை பின்பற்ற, அதன் மேல் வாஞ்சியா இருக்க கிருபைத்தாங்க. ஹல்லேலூயா. திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்க கிருபைத்தாங்க. நீங்க கர்த்தருடைய வசனத்தை ருசிச்சு பாருங்க. தேனிலும் இனிமையான அந்த வசனம் ருசிச்சு 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 பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படி என் கண்களை திறந்தருளும். எனக்கு இன்னும் அறிய பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசினாரு. சோதிச்சு பாரு, சோதிச்சு பாரு. கர்த்தர் எதையுமே விருதாவா சொல்லவே மாட்டார். அவர் சொன்னார், நீ கொடுத்து பாரு, உன் தசமபாகங்களை பண்டாய சாலையில் கொண்டு வந்து பார், பின்பு நான் உன்னை நிரப்புறனா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாருன்னாரு. ஆனால் இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் கட்டாயப்படுத்தலை, கட்டாயப்படுத்தலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனப்பூர்வமாக அதை செய்தா அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனப்பூர்வமாக அல்லது உன் மனதில் என்ன நியமிக்கிற அதில் செய். உன் மனதில் என்ன நியமிக்கிறியோ சந்தோஷமாக நீ ஆண்டவர் கொடு. அப்போ சோதிச்சு பார்ப்பேன் நீ கர்த்தர் எவ்வளவு என்ன ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவதுக்கு படித்தோம், நினச்சி பாரு, விட்டுறாத. பாருங்க, தாவீது ஒரு பெரிய போராட்டத்தில் போய் நின்னா. அவன் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ராட்சதன் கோலியாத் நிற்கிறான். அவனை சொல்கிறான், நீ என் பக்கத்தில் வந்தீனா, என்னோட யுத்தம் பண்ண வந்தீனா அவனை வெட்டி போடுவேன், துண்டு துண்டாக உன் உடம்பை வெட்டி அந்த பறவைகளுக்கெல்லாம் ஆகாரமாக போட்டுருவேன்னு பயமுறுத்துறான். சவுல் சொல்கிறான், நீ போகாதப்பா, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ எல்லாம் முன்னாடி நிற்க முடியாது, நீ போகாத, சண்டைக்கு போகாத, வேண்டான்னு சொல்லி தடுக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் போகிறேன், நான் போகிறேன். எப்படி அந்த தைரியம் வந்துச்சுங்க? அவன் என்ன செய்தான் தெரியுமா? சிந்தித்தான், நினைச்சான். என்ன நினைச்சான்னா, ஒரு காலத்தில் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் தனக்கு செய்ததை அவன் மறக்காம நினைச்சதுனால தான் வருங்காலத்தில் இருக்கிற போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தைரியமும் விசுவாசமும் வந்துச்சு. கர்த்தர் செய்த நன்மைகளை மட்டும் மறக்கவே கூடாது. அதை உள்ள பெட்டகமாக வச்சுருக்கணும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஆபத்து நேரத்தில் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாய
மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. உங்க சாட்சியே உங்களுக்கு கேடகம், உங்க சாட்சியே உங்களுக்கு பலன், உங்க சாட்சியே உங்க விசுவாசத்துக்கு நல்ல ஒரு ஆகாரம் ஆயிடுங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை கடத்தி வந்த பாதையை நாம மறந்துட்டோம்னா நம்ம பலவீனம் ஆயிடுவோம். மறக்க மட்டும் கூடாது. என்ன வந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நினைச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை இரவும் பகலும் நினைப்பேன், சிந்திப்பேன். அதை சிந்திக்க சிந்திக்க என் மனசுல என்ன தோணுனா, தேவன் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளோ அற்புதமானவர். தாவீது சொல்லுவார் பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் கிடையாது, இனிமேல் வருங்காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, சொல்லி வச்சிருக்கிறீங்க. நான் ஏன் பயப்படணும்? இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து என்னை காப்பாற்றி உயிரோடு காப்பாத்துனீங்க. ஆண்டவரே, இனிமேல் உம்மை துதிப்பேன், நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே. கரங்களை உயர்த்தி ஒரு முறை சொல்லுவோமா? எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. ஆமாப்பா, உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.